குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிறையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. வணக்கம் நேயர்களே. நாம் இன்றைக்கி வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்வி, தொடர்ந்து கஷ்டம், ஏன் வறுமை, ஏன் முன்னேற முடியவில்லை, வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்ன விட? எத்தனையோ குரு பயிற்சி வருகிறது, சனி பயிற்சி வருகிறது, ராகு கேது பயிற்சி வருகிறது, குரு பார்க்குறார், நான் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே நன்மை நடக்கலையே. எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் தானே எனக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னுங்கிற கேள்விகள் நிறையா இருக்குது. அப்போ ஒரு தேவையில்லாத விமர்சனங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்போ இது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். அந்த நட்சத்திரங்கள் ஒரு கர்ம வினைகளே இருக்குது. அது என்ன கர்ம வினை? அந்த நட்சத்திரத்தில் ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்கும். அதுதான் நம்மளையே ட்ராவல் பண்ண வைக்கும். நம்ம இச்சைக்கு தகுந்தபடி செல்வந்தர் ஆகுவதோ, பணக்காரன் ஆகுவதோ, தொழிலில் கில்லாடி ஆகுவதோ நம்மளால் முடியாது. நாம் ஒரு வரையறுக்கப்பட்ட விஷயத்துக்குள்ளே தான் அடங்கியிருப்போம். நம்முடைய எண்ணங்கள் வேண்டாலும் அடுத்தவர்களை பார்த்து நாம் அப்படி முன்னேறலாம், இப்படி செய்யலாம் நினைப்போம். ஆனால் சறுக்கி விழுவதும், கீழே விழுவதும், அடிபடுவதும், முன்னேற முடியாமல் போவதும், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யார்ட்டையாவது கேட்டால் அதுக்கு சரியான பதில் இல்லை. ஆனால் உண்டு. ஒரு நட்சத்திரத்தினுடைய கர்ம வினை, ஒரு ராசியின் கர்ம வினை. ஒரு ஆள் ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறார். இப்போ பாருங்கள், மகர ராசி காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம். அது ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம். அந்த மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடியவனுக்கு ஒரு 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பான். ஆமாம், உத்திராட நட்சத்திரம், திருவோணம், அவிட்டம். இப்போ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவனுக்கு நான் சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம், அதற்கு பதிவு குருவிட்ட இருக்குது. அப்போ குருவின் கர்மவினை பதிவு எப்படி இருக்கும் அப்படின்னா கன்னிப்பெண் சாபம் உள்ளவங்களாக இருப்பாங்க. என்னடா எடுத்த உடனே கன்னிப்பெண் சாபம்னார். சின்ன வயசில் இறந்து போன கன்னிகளை வணங்கி வழிபட்டு வந்திருப்பாங்க. கொஞ்ச காலம் வழிபடாமல் விட்டுருவாங்க. அப்போ அந்த சின்ன வயது பெண் வழிபாடுகளை செய்தால் வெற்றி உண்டாகும். பூவாடக்காரி. அப்போ அந்த கன்னிப்பெண் சாபங்கிறதுனால என்ன ஆகும்னா குழந்தை விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். குழந்தை இல்லை, குழந்தை அபார்ஷன் ஆயிடுது, ஊனமான குழந்தைகள் பிறத்தல், குழந்தை லேட்டாக பிறக்கிறது, பிறந்தே இறந்து போகுது அப்படிங்கிற குடும்பத்துக்குள்ளார குழந்தை சம்பந்தமான ஒரு மைனஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் குழந்தைகளை இந்த பிறவியில் டார்ச்சர் பண்ணக்கூடாது. அப்புறம் இவங்களுக்கு தொழிலும் பார்த்திங்கன்னா வட்டி தொழில் வர்றது, குழந்தை மருத்துவர்களாக வர்றது, இந்த பேங்கு பணம் சம்மந்தப்பட்ட குருவினுடைய துறை, பேங்க்கு, சிட்பண்டு, அப்புறம் பாருங்கள் குருவன சட்டம், ஆராய்ச்சி, ஆசிரியர்கள், ஸ்கூல் காலேஜ் வச்சு நடத்துகிறவங்க, இந்த மாதிரி தொழில் தான் அமையும். அப்புறம் இவங்க குடும்பத்துக்குள்ளார ஒரு கொழுப்பு கட்டி சம்மந்தமான ஒரு ஆப்ரேஷன் இருக்கும். உத்திராடம் 1ல் போய் ஒரு சுக்கிரன் நிற்கிறார் அப்படின்னா குழந்தை இருக்காது. அப்போ அவங்களுக்கு டெஸ்ட் டியூப் மூலமாக தான் குழந்தை பிறக்கும். இப்படிப்பட்ட நிலையில் அந்த உத்திராட நட்சத்திரத்துக்குரிய கர்ம வினைவை பார்த்தோம். அடுத்து திருவோண நட்சத்திரம், அதே மகர ராசிக்குள்ளரே இருக்குது. அப்போ திருவோண சந்திரனுடைய நட்சத்திரம், அது சுக்கிரனுடைய கர்ம பதிவை பெறுது. அப்போ திருவாதிரை, சித்திரை, காரணமே இல்லாமல் எனக்கு ஒரு பழி, பாவம், அசிங்க, அவமானம் வருது அப்படின்னா பெண்கள் வகையில் இவங்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பம். பெண்கள் வகையில் சிறப்பாக வாழாதவர்கள், பெண்கள் சிறப்பாக வாழலை, கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் ஆச்சு, கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போனோம், லவ் பண்ணி கஷ்டப்பட்டோம், லவ் பண்ணி பிரிஞ்சோம், லவ் ஃபெயிலியர் ஆச்சு, காசு பணம், அது மாதிரி உண்டு. அந்த மாதிரி அந்த நெகட்டிவாக நடக்கும். இவங்களால் காசு பணத்தை மெயின்டைன் பண்ண தெரியாது. இவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இவங்களுக்கு ஒரு இறுக்கமான தன்மை எப்போவுமே இருப்பாங்க. அப்போ இது சுக்கிர தோஷம். அப்போ அந்த குடும்பத்தில் விஷம் சாப்பிட்டு முயற்சி பண்ணவங்க இருப்பாங்க. நல்லா கவனிச்சு. இவங்க குடும்பத்தில் கண் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்படியெல்லாம் உண்டு. அப்போ இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இவ்வளவு சிரமம். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஒரு அடுத்து என்ன துன்பங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோணத்துக்கு அப்புறம் அவிட்ட நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் உண்டு. அந்த அவிட்ட நட்சத்திரம் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் பாதிப்பை தராமல் போகவே போகாது. ஆகையினால அந்த அவிட்டம் நட்சத்திரத்திற்கு உள்ள கர்ம பதிவுகள் இவங்க அனுபவிச்சே தீருவாங்க. அது எப்படின்னு கேட்டால் அது சனியினுடைய கர்ம பதிவு. அப்போ இவங்க அதிகமாக ஹார்டு ஒர்க்கு பண்ணுறவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு தொழிலில் ஒரு ஏற்ற இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். தொழில் பெருசாக அமையாது, அமைந்தாலும் சிறப்பாக இருக்காது, கஷ்டங்களை கொடுக்கும். இவங்க குடும்பத்தில் அற்ப ஆயுளில் இறந்தவங்களும் நீண்ட ஆயுள் வாழ்ந்தவங்களும் இருப்பாங்க.
இவங்க எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு எடுத்தோம் கவுத்தோங்கிற ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் இவங்க இறங்கி போனால் தான் ஜெயிக்க முடியும். அதனால் இறங்கி வந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் அடையலாம். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை வைப்பாங்க, வருமானம் குறைவாக இருக்கும். சில பேருக்கு பாருங்கள், வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல சம்பளமே கொடுக்க மாட்டேன், அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ சனியின் கர்மா இருப்பறனால உடல் உழைப்பை அதிகமாக வாங்கிட்டு வருமானத்தை குறைவாக தான் கொடுக்கும். இவங்க பெரும்பாலும் ஜாதி மதம் இனம் மொழின்னு தன்னை அடையாளப்படுத்தக்கூடாது. புரிஞ்சிருச்சுங்களா? இந்த மாதிரி இருக்கிறனால இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ராசிகளில் ஒரு கர்மப்பதிவு உண்டு. இவங்க கடமையை செஞ்சே ஆகணும். பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும். வாழ்க்கை முழுவதும் உழைத்து கொண்டே தான் இருக்கணும். எப்போதும் இவங்க வாழ்க்கையில் ஒரு சோகம் இருக்கும். அதிகமாக செலவு செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் சிக்கனமாக கருமையாக தான் இருப்பாங்க. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. எமோஷன் கேரக்டர், உணர்வுகளுக்காக அதிகமாக கஷ்டப்படுவாங்க. தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தே தான் ஆக வேண்டும். மனைவிக்கு மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமையை அவங்க செஞ்சாகணும். அப்போ மகர ராசிக்கு பொறுத்தளவில் இவர்கள் சுக்கிரன் ஆதிக்கமும் அதே போல் இவங்களுக்கு இந்த புதனுடைய ஆதிக்கமும் இருக்குது. அதனால் குருவாயூரப்பன் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் இவர்கள் செய்ய செய்ய கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சொல்லி இருக்கிற விஷயங்களை கடைப்பிடிங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏன் கஷ்டப்படுறேன், நான் ஏன் சிரமப்படுறேன், எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது அப்படிங்கிறவங்க இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் சரியாக செய்யாமல் போயிடுவாங்க. பெரும்பாலும் சுயநலவாதியாக இருந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடுவாங்க. அதே போல் இவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் அடைஞ்சு ஏமாந்துருவாங்க. ஒரு பலவிதமான துன்பங்கள்லாம் செய்வாங்க. இப்படி ஒரு புத்திர சோகம் ஒன்று இருக்கும். இவங்க ராசியிலேயே பொறுத்தளவில் செவ்வாய் நீச்சம். அதனால் பாதகாதிபதி ஆனவர் இவர் ராசியிலே இருக்கிறார். 4 செவ்வாய் உச்சம் அடைகிறாங்க. அப்போ 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் பகவான் பொறுத்தளவில் இவங்களுக்கு 3ஆம் இடத்துல. அப்போ இவங்க சகோதரர்கள் வகையில் ஒரு பாதிப்பு. தொழிலில் பொறுத்தளவில் இவங்க பிறருக்கு உபயோகரமாக இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் கடைசி பகுதியில் தான் நன்மை உண்டாகும். திருமண உறவு வாழ்க்கையும் சரி இருக்காது. பெரும்பாலும் இவங்களால் தாம்பத்தியத்தை அனுபவிக்க முடியாது. 3ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் ராசியிலே நீச்சமாகிறார். 12க்குடையவனும் நீச்சமாகிறார். அதனால் ஒரு தைரிய வீரிய விஜயஸ்தானம் அதுவும் முடியாது. அப்போ கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்திய சுகம் கிடைக்காது. இப்படிப்பட்ட நிலையில் 170 பேருக்கு இந்த மாதிரி கர்ம வினைகள் இருக்குது. இந்த கர்ம வினைகளை பொறுத்தளவில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, மீனுக்கு உணவு போடணும், காசி கயா போன்ற இடங்களுக்கு செல்லணும், அதே போல் காளி போன்ற தெய்வங்களை வணங்கணும். அதே போல் இவங்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன், அதுதான் அறிவு புத்தி மனம். அந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துல. அப்போ குழந்தைகளுக்கு லாபம் வருவதில், புரியுதுங்களா, குழந்தைகளுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனை, குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வேலை வாய்ப்பை பெறுவதில் ஒரு பிரச்சனை, பூர்வ புண்ணியத்தில் ஒரு தோஷம், குலதெய்வ வழிபாடு தடங்கல்கள், இது போன்ற பல துன்பங்கள்லாம் இருக்கிறனால மகர ராசிக்காரர்கள் நீதி நெறியோடு முருகப்பெருமானை உபாசனை செய்து வணங்கி வழிபட்டால் வெற்றி உண்டாகும். நன்றி, வணக்கம்.